வெல்கம் டு த ஸ்பெஷல் வீடியோஸ். நிறைய பேர் நிறைய இடங்களில் கேட்ட இந்த கேள்விக்கு இன்றைக்கு ஸ்பெஷலாக நம்ம பதில் சொல்ல போகிறோம். அதையும் யூடியூப்பில் இருக்கிற ஒரு போஸ்ட்ல இருந்து எடுத்து கொடுக்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு 10 பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு வயதான பெண், 38 வயது பெண், 19 வயது ஆண் கூட ஒரு இமோஷனல் ரொமான்டிக் கனெக்ஷன் வைக்கும் பொழுது அது நல்லதா கெட்டதா, ஏன் இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் வருது அப்படிங்கிற கேள்விகளை நீங்க பல இடங்கள்ல கேட்டிருக்கீங்க, கேட்டதை படிச்சிருக்கீங்க. அதற்கான ஆன்சர் ஒரு சில ஆன்சர்ஸ் ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்கு ஒட்டுமொத்தமான பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் அமைதியா கடந்து போயிருப்பாங்க. அதற்கு ரீசன் தெளிவான ஒரு விடை கிடைக்கல அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இதை ஏன் நம்ம வெளிப்படுத்தணும் அப்படிங்கறது ஒண்ணு. அப்படி நான் வெளிப்படுத்தினா இதுல எனக்கு சரியான ஒரு புத்திசாலித்தனம் இருக்கு, அப்ப நான் இந்த மாதிரி தொடர்புல முன்னாடி இருந்திருக்கணும் அப்படிங்கறது மக்கள் சந்தேகப்படுவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் கூட ஒரு ஆணோ பெண்ணோ இதுக்கு பதில் சொல்லாமல் இருந்திருக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம நேரடியா பாயிண்ட்டுக்கு போயிடலாம். இங்க இவர் என்ன சொல்றாருன்னா, நெவர் டேட் ஓல்டர் உமன். அவரோட ஸ்ட்ரெயிட்டாவே நெத்தியடி என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி உறவு வச்சுக்காதீங்க அப்படிங்கிறாரு. டேட்டிங் ஓல்டர் women has destroyed a lot of men, not because they are older, but because most young men don't understand the power dynamics involved. Here is the 10 brutal reasons why அப்படின்னு சொல்லி அவரு நீங்க உங்களை பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இதுல ஒரு தவறு நடந்துருச்சுன்னு சொன்னா அதுல இருந்து மீண்டு வாங்க, அது சம்பந்தமா எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண வாங்க, நம்ம ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணலாம். இங்க மேல் டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களை எங்க வீக்கா இருக்கீங்களோ அங்கிருந்து நம்ம ரெக்கவர் பண்ணலாம். உங்களோட ஒரு டோட்டல் செக்ஷுவல் பர்சனா எந்த வயசுல வேணாலும் ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இங்க விரும்புறேன். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.